நமக்கு மட்டும் கிடையாது, யூடியூப்ல இது நியூ செட்டிங் நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா அதுவே கன்வெர்ட் ஆகிடுது. அதனால தான் இந்த ப்ராப்ளம். நம்ம சேனல்ல மற்ற நார்மல் கார்ட்டூன் சேனல் ஆகட்டும், வேற குக்கிங் சேனலோ பிளாக் சேனலோ எந்த சேனல் ஆகட்டும், அவங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்கா ஹெட்டிங் வந்து இங்கிலீஷ்ல தான் வருது. அதனால நீங்க அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் எத்தனை முறை சொல்றது தமிழ்ல தலைப்பு வைங்கன்னு அப்படி சொல்லி கோவப்படுறீங்க. ரீசன் வந்து யூடியூப் தான் அப்படி பண்ணுது, நாங்க பண்ணல. அதனால கோவப்படாதீங்க மக்களே, கொஞ்சம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே. உங்களுக்கு நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க மக்களே. லைக் பண்ணாதான் கொஞ்சம் வியூஸ் போகும். நேற்றுலாம் போட்ட வீடியோ வியூஸே போகல. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ. ஐயா, இந்த காக்கா சுத்தி சுத்தி வாரத பார்த்தா மீன்கறி சட்டிக்குள்ள பூந்து தலையை விட்டு மீனை அள்ளிட்டு பெரும் போல இருக்கே. எவ்வளவு பத்தினாலும் போவாண்டங்கு கரைஞ்சிக்கிட்டே கிடக்கம்மா. அந்த அவ்வளோ மீனையும் கறிக்குள்ள போட்டுட்டு இந்த மீனை மசாலா தடவி பொரிச்சு வச்சிட வேண்டியதுதான். பிள்ளைகள் காலேஜில் இருந்து வந்தாளுவனா வந்ததும் தின்னுக்கிடுவாளுவேன். பொரிச்ச மீன் இருந்தால் கொஞ்சம் ஆசைப்படுவாளுவேன். இந்த மீன்காரன் எந்த அளவு போய் ஒளிஞ்சான்னு தெரில, இன்னும் வர காணோம். 12 மணி 1 மணி வரைக்கும் வராமல் இருந்தானா வேற என்னன்னு கறி வைக்க. இந்த மீன்காரனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாசல்லே காத்து கிடந்து கண்ணு பூத்து போனது தான் மிச்சம். ஏக்கா ஏக்கா, அட யாரது? அட நான் தாக்கா பெரிய பொண்ணு. வா பெரிய பொண்ணு, நான் இங்க பின்னாடி இருக்கேன் பாத்துக்க. கதவு திறந்து தான் கிடக்கு. வா வா. இந்த வாரேன் வாரேன். வாடா பெரிய பொண்ணு, வா உட்காரு. ஏக்கா நீங்க மீன் வாங்கினீங்களா? ஆமாடா, இவ்வளவு நேரம் ஆகி போச்சு மீனெல்லாம் கழுவி எடுக்க. இந்த இப்பதான் குழம்பு கூட்டி போட்டிருக்கேன். தேங்காய் எங்கெல்லாம் அரைச்சிட்டு வந்து இப்பதான் உட்காரிங்க. ஏக்கா மீன் எப்போ வந்துச்சு? நான் இவ்வளோ நேரம் மீன்காரனை கண்டி தானே வாசல்லே காத்து கிடந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு மீன்காரன் வரலன்னு நான் இங்கே வாரேன். மீன்காரனை பாத்தியெல்லாம் வந்தானா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. அந்த ஆள் ஒளிஞ்சிட்டான் போல இருக்க. அந்த மீன்காரன் நம்பர் கிம்பர் எதுவும் இருக்கா, வருவானா அன்னைக்கு வராண்டானா என்ன ஏதுன்னு தெரியலையே. ஒரு எட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகணும்னு வந்தா நீங்கள் என்ன மீன் கறி ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை மணிக்கு வந்தான் மீன்காரன்? அவன் எப்பயும் போல 10:30க்கே வந்தானடா. அவன் சத்தம் போட்டுட்டானே இருந்தான். உனக்கு கேட்கலையாக்கும்? ஐயே கேட்கலையாக்கா எனக்கு. எப்பயும் மாமியார் தானலாம் வாங்கி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் செய்யும். இன்னைக்கு என்ன நீ மீன் வாங்குறதுக்கு காத்து கிடந்திருக்க? அதான் மீன்காரன் போயிட்டான் போல இருக்கு. அட கடவுளே, என் மாமியாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த பொம்பளை இன்னைக்கு இந்த உமா மாமியார் கூப்பிட்டுச்சுன்னு என்னமோ வேப்பமுத்து பறக்க போறேன்ட்டு சொல்லிக்கிட்டு போச்சு. நீ இன்னைக்கு மீனை வாங்கி கறி வச்சு வை, எந்நேரம் நான் தானே வைக்க, எனக்கு நானே வச்சு வச்சு திங்கிறதுக்கு மூஞ்சில் அடிச்சாப்புல இருக்கு, நீ இன்னைக்கு செஞ்சு வையின்னு சொல்லிட்டு போச்சு வாங்கி எல்லாம் செய்யுன்னு. அந்தளவு நான் செஞ்சு வைக்க நீங்கள் எந்த அளவு வேணாலும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி வேற அனுப்பி விட்டுட்டேன். இப்போ வந்து மீன் கறி வைக்கலன்னா நீ சத்தம் போடுமக்க. உங்க தெருவுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே வந்தானே, நீ எப்படி அதை பார்க்காம விட்டாங்க? அது ஒன்றும் இல்லைக்கோ, கொஞ்சம் பாட்டை போட்டு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே கிடந்து குத்தாட்டம் ஆடிட்டு கிடந்தேன். கொஞ்சம் வார்மப்பு பண்ண மாதிரி இருக்குமான்னு லைட்டாக தொப்பை உளிய மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுமாமே. எக்ஸசைஸ் பண்ணனா நமக்கு கை காலெல்லாம் வலிக்க மாதிரி தோணும் பார்த்துக்கிடுங்க. இந்த பாட்டை போட்டு ஆடி வார்மப்பு பண்ணனா நல்லா இருக்குது பார்த்துக்கிடுங்க. நமக்கு இந்த கை கால் வலியெல்லாம் பெருசாக தெரிய மாட்டேங்குது அந்த ஆடிட்டு நடக்கும்போது. அதனால் அந்த பாட்டை போட்டுக்கிட்டு ஒரு குத்து டான்ஸ் ஆடிட்டு நடந்தேன்னா அதனால் எனக்கு கேட்கல போல இருக்குது. ஃபுல் சவுண்டு வச்சுட்டு ஆடிட்டு நடந்தேன். அவன் போயிட்டான் போல இருக்க. ஐயே நான் இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ வந்து அந்த பொம்பளை வேற சத்தம் போடுமே, மீன்காரன் வரதை பார்க்காம உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு. நீ கொஞ்சம் பாட்டையாவது குறைச்சி சத்தத்தை வச்சாதானே வெளியே மீன்காரன் கூப்பிட்டா சத்தம் கேட்கணும். நீ கொஞ்சம் குறைச்சி வைக்காண்டாமாக்கோ, உனக்கு அவ்வளோதான் அறிவு. எங்கள் வீட்டில் 4 பக்கமாக ஸ்பீக்கர் வச்சு விட்ருக்காரு. எங்கள் வீட்டுக்காரரு லேசாக பாட்டு சவுண்டு வச்சாலும் டொம்மு 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 டொம்முன்னு கேட்கும் பார்த்துக்கிடுங்க. நான் அதனால் நல்லா இருக்குமா அது கேட்கறதுக்கு, அப்படி நல்லா வைப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதனால் வைப் பண்ணிக்கிட்டு இருந்துட்டேன். நல்லா போட்ட வைப்பு. உனக்கெல்லாம் என்ன உடம்பு இருக்குன்னு நீலாம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கியே தெரியல. அப்போ எங்கள் உடம்பெல்லாம் என்னத்த சொல்ல? எந்திரிச்சா நிமிரப்படல, நிமிந்தா குனிய முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. இந்த உடம்பையும் வச்சுக்கிட்டு நாங்களும் தெரிய தானே செய்யும். உன் உடம்புக்கெல்லாம் ஒரு சீக்கம் வராது. நீ பயப்படாம நீ உன் பாட்டுக்கு தெரியலாம். நீங்களோட எக்ஸசைஸ் பண்ணணும்னு நாங்களாம் எங்கே போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல. நீங்களாம் மெலிஞ்சு போனால் நல்லா இருக்க மாட்டேங்க. இப்படி கொழுக்கு முழுக்குன்னு அமுல் பேபி மாதிரி இருந்தால் தான் நீங்களாம் அழகு. நானும் உங்களை மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு ஆனேன்னு வைங்களாம், அழுவி போனால் பூசணிக்காகனாங்க இருப்பேன். அதனால தான் உடம்ப ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கேன். நல்லா நினைச்சியே போங்க. நான் ஒரு 4 நாள் ஊரை ரவுண்ட் அடிச்சு தெருவை ரவுண்ட் அடிச்சு ஓடிட்டு திரிஞ்சேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் எக்ஸசைஸும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, போவே இல்லை. என் பிள்ளைங்க 4 நாள் போனா அதுக்கப்புறமா கொம்மி போக மாட்டேதான்னு கிண்டல் பண்ணிட்டு அடக்காளுவேன்.
நீங்களாம் ஒரு வாமப்பம் தேவையில்லக்க. நீங்கள் நல்லா வேலை செய்யலாம் குடிஞ்சு நிமிந்து. அதுவே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம்தான். நீங்கள் இப்படி இருந்தால் தான் கரெக்டு. சரி அது கிடக்கட்டும். அப்ப இப்ப மீன் வாங்கலாம்னா என்ன பண்ண போற? வேணா இந்த மீனை கொண்டு போறியா? ஐயோ வேண்டாக்க, நீங்கள் பிள்ளைகளுக்கு பொறிச்சு வைப்பிய. அதுலேயும் வேற நான் வாங்கிட்டு போனேன்னா நல்லா இருக்காது. உங்க மாமியார் கேட்டா சொல்லு, இன்னைக்கு 50 ரூபாய்க்கு தந்தா இவ்வளவுதான் மீன் தந்தான்னு சொல்லு. சரி சும்மா நான் பிள்ளைகளுக்கு ஒரு முட்டை கிட்ட போட்டு பொரிச்சு கொடுத்துக்கிடுவேன். இல்லைக்கா வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். நான் வேணா கருவாட்டு கறி வச்சுக்கிட்டேன். 2 முருங்கைக்காய் போகிற வழியில் எந்த வீட்லையாவது அத்துட்டு போயிட்டு கருவாட்டு கறிக்கு கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் பற்றியில. கேட்டேன்னா எங்கள் மாமியாரை சொல்லி சமாளிச்சிருவேன் என்னத்தையாவது சொல்லி. அந்தவன் கொள்ள வேலை சொன்னான், அதனால் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். கருவாடை வாங்கி கறி வச்சிருக்கேன் அப்படின்னுருவேன். வேணும்னா நான் இதை பொரிக்க தான் வச்சிருக்கேன். வேணா கொண்டு போய் கறி வைப்பியல்னா வை, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லைக்கா பரவாயில்ல இருக்கட்டும். லட்சு வாவுமா. அட பெரிய பொண்ணு இங்கே தான் இருக்காளா? சரி சரி. ஏக்க என் மாமியார் வந்துச்சு வைங்க. உமா எந்தால போனா எந்தால போய் ஒளிஞ்சான்னு கேட்கும். கேட்டுச்சுன்னா ஆத்துக்கு மீன் பிடிக்க போயிருக்காலும் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி மீனை பிடிச்சிட்டு வந்துதான் கறியாக்குவாளான்னு சொல்லுங்க. அது வந்ததும் வேற சோறு கறி ஆக்காம போட்டுட்டு எந்தால பயணம் போனான்னு சொல்லி எப்படியும் தேடிங்க தான் வரும். வந்துச்சுன்னா சொல்லிருங்க என்ன. அது வரைக்கும் அதை பச்சை தண்ணியும் குடிச்சிட்டு கம்முன்னு கிடக்க சொல்லுங்க. ஏலா அந்த ஆளுகிட்ட ஒரு 4 மீன் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கலாம். தேவையில்லாத அந்த மீன்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இப்ப ஆத்துல மீன் பிடிக்க போறாளாம். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இனிமே ஆத்துல போய் என்ன மீன் பிடிப்ப நீ? எப்ப வீட்டுக்கு வந்து கறி வைப்ப? இதெல்லாம் நடக்க காரியமாலா? என்னது மீன்காரங்கிட்ட சண்டையா போட்டா? சண்டை போட்டுட்டு இப்ப ஆத்துக்கா மீன் பிடிக்க போறா? ஆமா, அந்த மீன்காரன் ரொம்ப பேசி விட்டான் வாய்க்கு வந்தபடி. அதனால அவங்கிட்ட சண்டை போட்டுட்டேன். இனிமே அவங்கிட்ட மீனே வாங்கப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேனா. ஒண்ணு நான் ஏலத்துல எடுத்துட்டு வந்து மீனை விற்பேன், இல்லைன்னா ஆத்துக்குள்ள மீனை பிடிச்சி குழம்பு வைப்பேன். இனிமே நான் அவங்கிட்ட மீனே வாங்கப்படாதுன்னு சத்திய பிரமாணம் எடுத்த மாதிரி முடிவெடுத்துட்டேன். நல்ல ஐடியா. இப்ப மீன் பிடிக்க தானே போற ஆத்துக்கு? நானும் வரட்டுமா? ஏம்ல எனக்கு துணைக்கா? ஐயே அந்த கதையை ஏன் கேட்கா? என் மாமியார் கிளவி இன்னைக்கு ஓ மாமியார் கூட என்னமோ வேப்பமுத்து பறக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு, அதனால எனக்கு நான் வச்சு எனக்கு மீன் குழம்பு சாப்பிட மனவல்ல. நீ இன்னைக்கு உன் கைப்பக்கத்தில் என்ன நீ வைப்பியோ வையி, நான் திங்கன்ட்டு போயிருக்கு. நான் உள்ள பாட்டை போட்டு வச்சுட்டு அங்கே ஆடிட்டு நடந்தேன்னா மீன்காரன் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. நேரம் ஆகிப்போச்சு. எனவே மீன் இல்லைன்னா என்னத்தையாவது கருவாட்டை போட்டு தான் கறி வைக்கலான்னு பார்த்தேன். இப்போ மீன் பிடிக்க போகிறேங்கல்ல, நானும் வாரேன். நம்ம மீனை பிடிச்சிட்டு வந்து கறி வைப்போம். எப்படியும் ஓ மாமியார் கூட தானே என் மாமியாரும் வரோம். அப்போ அதுக்கிட்ட லட்சுமி அக்கா சொன்னாவனா புரிஞ்சுக்கிடும். சரி அப்ப நீங்க ஓ மாமியார பட்டினின்னு சொல்லு. அட நம்ம சீக்கிரமா பிடிச்சிட்டு வருவோம். ஒரு தவளை குலையாவது பிடிச்சிட்டு வந்து கறியை வச்சு மீன் குழம்புன்னு கொடுத்துருவோம். இது கூட நல்ல ஐடியா தானா? அப்புறம் என்ன, தண்ணி பம்புல தான் நம்ம அதுக்குள்ள கிடக்குமே, தண்ணி பம்பையும் பிடிச்சு கறி வச்சிருவோம். ஏலா கண்ட கருமத்தையும் பிடிச்சு கறியை வச்சு கொடுத்து கொண்டு விடாதீங்களா? நீங்கள் 2 பேரும் ஒரு முடிவோட தான் திடீரியல்னு தெரியுது. மாமியாரை எப்ப போட்டு தள்ளலான்னு சும்மா இருக்கக்கா. எங்களை அதை செய் இதை செய்யு என்னான்னு வேலை வாங்கி கொல்லியாவது இருமா. உங்களுக்கு என்ன தெரியும்? மாமியாரோட இருந்து பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. உங்களுக்கு மாமியார் பிரச்சனை கிடையாது. ஆமா ஆமாலா, அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிட்டாவ. சரி சரி பெரிய பொண்ணு வா நம்ம போவோம். இங்கே பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆயிரும். சீக்கிரமா போய் என்னத்தையாவது பிடிச்சிட்டு வந்து கறியை வச்சு கொடுப்பொன்னைக்கு. கறியை வச்சு ஊத்துல இனிமே நீங்க சோறே பொங்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஆமாம், இன்னைக்கு வேட்டைக்கு வர மாதிரி போய் ஆத்தங்கரையில் போய் மீன் பிடிச்சாலும் சரி, வக்க ஓனானி எதை பிடிச்சாலும் பொறிச்சு கொடுத்து இதான் மீன் தின்னுங்கன்னு சொல்லி கொடுத்துடணும். டெஃபினெட்லி கம் ஆன். எக்க எங்களை யாராவது கேட்டவன்னா மீன் பிடிக்க ஆத்துக்கு போயிருக்கோன்னு சொல்லுங்க. வரட்டுமா? எல்லாம் தேவையில்லாத வேலையை பண்ணாதீங்க. ஒழுங்கா வீட்டுல போய் சோறு கறி ஆக்கி வைங்களா. என்னத்தையாவது போட்டு காய்கறியாவது. முன் வச்ச கால பின் வைக்க முண்டோம். நாங்கள் போய் ஆற்றுல மீன் பிடிச்சே தீருவோம். இவ்வளோ சரிப்பட்டு வர முடியாளுவ. இவ்வளோ சரியே பட்டு வர முடியாளுவ. இவ்வளோட்ட போராட முடியாது நம்மளால. எதுலையும் நம்மளை கொத்து விடாம இருந்தா சரிதான். சும்மா கடந்து புளி தண்ணி காஞ்சிட்டு அடக்கு. மளவு கிளவு ஒன்றும் கூட்டிப்படாம அப்படியே கூட்டி போட்டிருக்கேன். ஐயோ இவ்வளோ வந்தாலே நமக்கு வேலை ஓடாதம்மா. ஆமாம், நம்ம மீன் பிடிக்கன்னு கிளம்பியாச்சு. எதை வச்சு பிடிக்கிறது மீன்? உன்னோட சாலை வச்சு மீன் பிடிச்சிக்கிடலாம் என்ன? அட பெரிய பொண்ணு, நீ என் உயிரை வேணாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியும். ஆனா என் உடம்புல இருந்து இந்த சாலை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன் பாத்துக்க. இது நான் மானங்கத்த பெருமாள் மாதிரி சாலை உடம்புல இருந்து எடுக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படிலாம் மீனை பிடிக்கிறது? ஆத்தங்கரையில் போய் கையில் வச்சா மீனை பிடிப்ப? அது போற வழியில ஏதாவது குச்சி கிச்சி எடுத்து தூண்டில் மாதிரி ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு எதுக்கு நீ வருத்தப்படுற? போற வழியில எவ்வளோட்லயாவது சேலை துணி கொடியில காயும், அந்தாலும் எடுத்துக்கிட்டு போவோம். 2ல ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சு பிடிச்சிக்கிடலாம். நீ வா என் கூட. என்னமோ சொல்ற. சரி மீனை பிடிச்சா சரிதான், வா.
கைவசம் நான் ஏகப்பட்ட ஏற்பாடு வச்சிருக்கேன். அதனால நீ வா, பயப்படாம மீனை பிடிச்சிட்டு வந்துடலாம். ஏ சந்தியா, நாளைக்கு நம்ம காலேஜ்ல ஓணம் செலிப்ரேஷன் இருக்கு. அதனால மறக்காம நாளைக்கு கேரளா சைடுல தான் வரணும்னு சொல்லிட்டேன் அம்மா. வாய்ப்பே இல்ல கலை. ஏன் சந்தியா அப்படி சொல்ற? என்கிட்ட எல்லாம் கேரளா சாரியே கிடையாது. நானே ஒவ்வொரு துணியும் என் தங்கச்சிட்ட இருந்து ஆட்டையை போட்டு பிச்சை எடுத்து பொடிய மாதிரி எப்பனா சாலுது ஃபேண்ட்டுன்னு மாற்றி போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இதில் வேற கேரளா சாரியா? வாய்ப்பே இல்லை, நான்லாம் வரமாட்டேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் போட்டுட்டு வருவேன். அப்படிலாம் சொல்லாதப்ப. நம்ம கிளாஸ்ல எல்லாவளும் பிளான் பண்ணிட்டாளுங்க கேரளா சாரி தான் போடணும்னு. நம்ம மட்டும் மொக்கையா வந்தா நல்லா இருக்காது, புரிஞ்சுக்க. கலை, என்கிட்டயும் கிடையாதுடி. நானே என்ன பண்ணேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரியாது, எப்படி ஆயினும் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு போனதுமே வீட்டுல எப்படின்னா அடம் பிடிச்சி ஒரு கேரளா சாரி மட்டும் வாங்குங்க. வாங்கி ஏதாவது மேட்ச் ஆகுற மாதிரி வீட்டுல ஏதாவது பிளவுஸ் இருந்தா அதை போட்டுட்டு வாங்க. நீ சொல்லுவ, உனக்கு உங்க அக்கா இருக்கா, அதனால உங்க அக்கா சாரி எதுனா இருக்குமா இருக்கும், அதனால நீ இவ்வளவு தைரியமா பேசுற. ஆமா, எங்க அக்கா சாரி தான் நான் கட்டுறேன். அதுவே தொலைன்னு இருக்கும், என் சைஸுக்கு பத்தாது. நானே ஏதாவது ஒரு டெய்லர் அக்காவை பிடிச்சி எனக்கு கொஞ்சம் பிடிச்சுதாங்கன்னு கேட்டுதான் ஈவினிங் போய் நான் பிடிச்சி போடணும். அதனால நீங்களும் எப்படின்னா ரெடி பண்ணுங்க. அக்கம் பக்கத்துல யார்ட்டையாவது கேளுங்க, அவங்க இருந்தாலும் தருவாங்கல்ல. ஏதாவது பக்கத்துல அக்கா வீடு இருக்கா, உனக்கு தெரிஞ்சவங்க வீடு இப்படியும் வச்சிருப்பாங்க, கேட்டு பாரு. மகின் ஒரு அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு பாக்குறேன். ஆனா கிடைக்குமான்னு கன்ஃபார்மா தெரியல. என்னடி ஆளுக்கு இப்படி பண்றீங்க? என்கிட்ட கேரளா டைப்ல வேணா ஒரு பாவாடை சட்டை இருக்கு, அது வேணா போடுவோமா? ஆமாக்களே, என்கிட்டயும் சாண்டில் கலர்ல ஒரு பாவாடை இருக்கு, பட்டு பாவாடை சட்டை. அது நல்லா இருக்கும், அது கேரளா இது மாதிரி தான் இருக்கும். ஆனா மேல சட்டை வந்து ரெட்டு தான், ஆனா கீழே வந்து சாண்டில். அது நல்லா தான் இருக்கும், வேணா அதை ட்ரை பண்ணுவோமா அந்த மாதிரி? அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. நம்ம ஸ்கூலு எல்லா இடத்துலயும் தான் போட்டிருக்கலாம். வீட்டுக்கு போனதே பாவாடை சட்டை அப்படிதான் மாத்திரம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம். அதே மாதிரி இருந்தா யூஸ்வலா இருக்கும். சாரி எல்லாம் கட்டினாதான் நம்ம காலேஜுக்கு வந்துட்டோம் பெரிய பிள்ளை மாதிரி நல்லா அழகா இருக்கும். அதனால கண்டிப்பா சாரி தான் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டேன் அம்மா. மாப்ள, இவளுங்க அலும்பு தாங்க முடியலடா. ஆமா மச்சான், அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓவர் அலும்புல சிலம்பலா இருக்கு. என்ன இவங்க கேரளா சேலை கட்டிட்டு வந்தாலும் இவங்க கேரளா பொண்ணுங்க மாதிரி இருக்க போறதில்ல. அப்புறம் என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலைன்னு தான் தெரியல. என்னல எங்களே கிண்டல் பண்றீங்களா? கிண்டலும் பண்ணல, சுண்டலும் பண்ணல, உண்மையதான் சொன்னோம். நீங்களாம் கேரளா சாரி கட்டினா எப்படி தெரியுமா இருக்கும்? பாடையில போற பாட்டி வெள்ளச்சலை கட்டிட்டு வந்த மாதிரி இருக்கும். நீங்களும் எங்களை அநியாயத்துக்கு கிண்டல் பண்றீங்களா? அதனால தயவு செய்து நீங்கள யாரும் கேரளா சைடுல வந்துடாதீங்க சொல்லிட்டேன் அம்மா. மூஞ்சிலே குத்திருவேன் அம்மா, சும்மா இருங்களே. இவனோட கேரளா பிள்ளையில பார்த்தா மட்டும் ஜொல்லு வடிப்பானுவேன், எங்களோட மட்டும் கேரளா சாரி போடக்கூடாதுங்கன்னுவேன். மஞ்சு நாங்க கேரளா பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அது நல்லா இருக்கும்னு சொல்ல வரோம். உனக்கு நல்லா இருக்காது, தயவு செய்து நீ கட்டிடாத. ஒழுங்கு மரியாதையே எந்திரிச்சு ஓடி போயிருங்க. இங்கே உட்கார்ந்துக்கிட்டு எங்களை வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல மூஞ்சிலே மீச்சு போடுவேன் அம்மா மிதிச்சு. கலை இங்க பாரு, வெள்ளச்சலை கட்டிட்டு வந்தா கண்டிப்பா பியாய் மைதாண்டி இருப்பீங்க நீங்களாம். தயவு செய்து வேண்டான்னு சொன்னா கேளுங்க. உங்க மேல இருக்க ஒரு பாசத்துல நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால உண்மையே சொல்றேன். யாரும் உங்களை மற்ற யாரும் வேற கிளாஸ் பசங்க வேற செக்ஷன் பசங்க உங்களை கிண்டல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி எங்க மனசுல இருக்கதை நான் அப்படியே சொல்லிட்டேன். தயவு செய்து நீங்களாவது நாங்க சொல்றதை கேளுங்க. கண்டிப்பா உங்களை பார்க்க பியாய் மாதிரி தான் இருக்கும். அட பியாயின்னு தான் ஞாபகம் வருது, சந்தியாளுக்கு பியாய் பிடிச்சிருந்தாமே, அதான் ஆம்பளை பேயி. அட ஆமா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். ஆமா, எப்படி உனக்கு சரியாச்சு? உனக்கு பியாய் பிடிச்சிருந்த போது ஏதாவது தெரிஞ்சிச்சா? இவ எனக்கு ஒண்ணுமே தெரியலத, எல்லாரும் சொன்னாவே எனக்கு தெரியும். எனக்கு ஆனா ஒண்ணுமே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னே தெரியாது. ஆனா ரொம்ப கோவமா இருந்தனா, நிறைய சாப்பிட்டனா, அப்படி என்னென்னமோ சொன்னாங்க. உங்க தங்கச்சியை பத்தி பயந்து ஓடி இருக்குமா அந்த பேயி இல்லையாக்கோ? தெரியல, அவ என் பக்கத்திலே வரல. இவ எனக்கு இந்த பியாய் பிடிச்சா எப்படி இருக்கணும்னு பார்க்க ஆசையா இருக்குதே. வா, அப்ப நீயும் நடு வெயில் உச்சி வெயில் 12 மணிக்கு வெயி கணத்தை எட்டி பார்த்துட்டு நில்லு, உனக்கு ஏதாவது ஒரு பியாய் பிடிக்கும். இல்லைன்னா நடுராத்திரி எந்திரிச்சு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போ, ஏதாவது கிடைக்கும். ஏது எலும்பு கூட மச்சான், பியாயெல்லாம் இவனுங்களை கண்டு பயந்து ஓடிரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவியா நீ போலாம், வேணா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போய் பாரு. வாய மூடல குரங்கு. டேய் மச்சான், ஆதி குமாரே. அட இவனுக்கு என்னவா, இவன் என்னத்துக்கு அறக்க பறக்க வரான்? டேய் மச்சான், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள சொல்லு. அங்க பசங்க எல்லாம் குரூப் ஷர்ட் எடுக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. காசு கொடுத்தனா எல்லாருக்கும் ஒரே போல ஓணம் செலிப்ரேஷனுக்கு வயலட் கலர்ல என்னமோ ஷர்ட் எடுக்கானுங்களாம். டேய் மாப்ள, வயலட் கலரா? ஆமாடா. டேய் அந்த கலர்லாம் எனக்கு நல்லாவா இருக்கும். டேய் அந்த கலர்லாம் தான்டா உனக்கு மாசா இருக்கும். சிங்கிச்சான் வயலட் கலர் சிங்கிச்சான் இருக்கும், அவ்வளவு இருக்கும். என்னடா மச்சான் திடீர்னு முடிவு பண்ணிருக்கானுவே?
மற்ற செக்ஷன்ல பாய்ஸ் எல்லாம் எடுக்கிறானுங்க போல இருக்கு குரூப் ட்ரெஸ். அதனால நம்மளும் எடுப்போம்னு திடீர்னு பிளான் போட்டிருக்கானுங்க. ஒரு 400 ரூபா கேட்கறானுங்க. ஒரு ஆளுக்கு 400 எடுத்துட்டு ஏதாவது கம்மியாச்சு இல்லை டிஸ்கவுண்ட் போக மீதி இது இருந்துச்சுன்னா ஏதாவது கிளாஸுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க. எப்படி நம்மளும் எடுப்போமா எப்படி? ஆனா எல்லாரும் போட்டு நம்ம மட்டும் போடலன்னா அதுவும் ஒரு மாதிரியா இருக்கும், பாத்துக்கோங்க. ஆனா இப்ப என் கையில எல்லாம் காசு இல்லப்பா. உடனே எல்லாம் ரெடி பண்ண சொன்னா என்னாலலாம் முடியாது. நான் வேணா இப்போ உங்க 2 பேருக்கும் போடுறேன், அப்புறமா நீங்க காசை கொடுங்க. ஓகேவா? எப்படி நீங்க ஓகேன்னு சொன்னா நான் நம்மளுக்கும் சொல்லுவேன், அதான் கேட்க வந்தேன். சரி மாப்பிள்ள. அப்புறம் எல்லாவனும் போடுறான்னா வேற நம்மளும் போடலைன்னா வேற நம்மள மட்டும் டார்கெட் பண்ணுவானுங்க. சரி அப்போ எனக்கும் கொடுத்துரு, நான் அப்புறம் தாரேன் உனக்கு. ஏன்னா என்கிட்ட இப்போ 200 தான் இருக்கு, நான் அப்புறம் உனக்கு சேர்த்து தாரேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, அப்போ நம்ம 3 பேருக்கு சொல்லிடவா? சரி அப்ப சொல்லு, வேற என்ன பண்ண? சரி ஓகே. உங்களுக்கு மட்டும் அந்த ஷர்ட்டை போட்டா நீங்க என்ன பெரிய கேரளா பாய்ஸ் மாதிரி ஆயிருவீங்களோ? கேவலமா இருப்பீங்களே. பரவாயில்ல, இருந்துட்டு போறோம். அதானே, நாங்க தான் பெரிய குயின் அப்படி இப்படின்னு சீன் எல்லாம் போட மாட்டோமே. நீங்க தான் நாளைக்கு அப்படியே தலைவரி கோலமா வச்சுட்டு முந்தானி அப்படியே விரிச்சு போட்டுட்டு அப்படியே சீனை போடுவீங்க. அந்த சீனெல்லாம் பார்க்க முடியாது. எங்கன்னா சரக்கு கிடக்கு அடிச்சுட்டு அவ்வளோ ஒரு மட்டையாக போறான்னு பாரு. அச்சா மறக்காம நாளைக்கு வாமிட்டிங் டேப்லெட் ஞாபகப்படுத்துடா. வாமிட்டிங் கண்டிப்பாக வந்தாலும் வரும். நம்ம ஒரு வாமிட்டிங் டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறோம். அப்பப்போ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். இல்லைனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா, வாந்தி எடுத்துருவோம். போய் தொலைங்களா எருமைங்களா. உண்மைகள் ஒரு சில நேரம் கசக்கத்தான் செய்யும். பரவாயில்ல, நீ மிதிச்சாலும் பரவாயில்ல, நாங்க அப்படிதான் சொல்லுவோம். சரி வரட்டுமா? போய் தொலைங்களா, உயிரை வாங்காதீங்க.